சில யோகிகளின் தோற்றம் என்றைக்கும் நம் மனதிலிருந்து அகலாது. அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் கொண்டவர்தான் தங்கால் பொன்னை மௌனகுரு சுவாமிகள். சுவாமிகளின் திருவுருவப் படத்தை காணும் போதே அந்த யோகியின் அதிர்வலைகள் நம்மை ஆட்கொள்கின்றன. மெலிந்த தேகம், ஒளி வீசும் கண்கள், அருள் ததும்பும் பார்வை நம்மை கவர்ந்திழுக்கிறது. தங்கால் ஆசிரமத்திற்கு சுந்தரவனம் என்று பெயர். மௌன சுவாமிகளின் சமாதி ஆலயத்திற்கு முன்புறம் சுவாமிகளின் சிலை அமர்ந்த நிலையில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆசிரமம் மிக பெரிதாய் வளர்ச்சி கண்டுள்ளதற்கு காரணம் மௌனகுரு சுவாமிகளின் நேரடி சிஷ்யரான மயிலை குருஜி சுந்தர்ராம் சுவாமிகள். இவரின் ஜீவ சமாதி மௌனகுரு சுவாமிகளின் சன்னதிக்கு அருகிலேயே தனி சந்நிதியாக அமைந்துள்ளது. மௌனகுரு சுவாமிகள் தங்கால் கிராமத்திற்கு வந்ததற்கு முக்கிய காரணம் மயிலை குருஜி சுவாமிகள்தான். இவர் ஒரு சிவராத்திரி தினத்தில் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கச் சென்றபோது மௌனகுரு சுவாமிகளின் பார்வையால் ஆட்கொள்ளப்பட்டு பின் அவரையே தன் குருவாக ஏற்று அவரோடே பயணித்து தன் வாழ்வை வாழ்ந்தவர். மௌனகுரு சுவாமிகளின் இளமை காலம் குறித்தோ அவர் எங்கிருந்தார் என்பது குறித்தோ எதுவும் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் கேரளத்தில் நாயர் இன குடும்பத்தில் பிறந்தவர் மௌனகுரு என்று குருஜி சுந்தர்ராம் சுவாமிகள் அன்பர்களிடம் கூறியிருக்கிறார். பட்ட மேற்படிப்பு படித்தவரான சுவாமிகள் குளிப்பதோ உண்பதோ ஏதும் அறியாதவராக இருந்துள்ளார். சில காலம் மௌனமாக இருந்து பழகியதால் பின்னாளில் முழுவதுமாக மௌனியாகியுள்ளார். தங்கால் பொன்னை கிராமத்திற்கு மிக அருகில்தான் வள்ளிமலை அமைந்துள்ளது. வள்ளிமலை என்றதுமே நம் நினைவுக்கு வருபவர் வள்ளிமலை சச்சிதானந்த சரஸ்வதி சுவாமிகள். முருகப்பெருமானின் திருப்புகழை பரப்புவதிலே தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர். மௌனகுரு சுவாமிகள் வள்ளிமலை குகையில் தவம் செய்துள்ளார். சுமார் 18 வருடங்கள் வள்ளிமலையிலேயே தங்கி வள்ளிமலை திருப்புகழ் ஆசிரமம் வளர்ச்சியடைய காரணமாக இருந்துள்ளார். வள்ளிமலை சுவாமிகள் சமாதியடைந்த பிறகு அவரின் சீடர்கள் பலர் மௌனகுரு சுவாமிகளையே தங்கள் குருநாதராக ஏற்றனர். இதனால் வள்ளிமலை மௌனகுரு சுவாமிகள் என்று அறியப்பட்டவர் பின்னாட்களில்தான் தங்கால் மௌனகுரு சுவாமிகள் என்றே அழைக்கப்பட்டார். சுவாமிகள் முதலில் குடியாத்தம் அருகிலுள்ள தொண்டான் துளசி கிராமத்தில்தான் இருந்திருக்கிறார். அங்கே அரிய மூலிகைகள் நிறைந்த மகாதேவ மலையில் தங்கி குகைகளில் பல ஆண்டுகள் தவம் செய்திருக்கிறார். அதன் பிறகே வள்ளிமலைக்கு சென்றார் என்கின்றனர் அவரது பக்தர்கள். மௌனகுரு சுவாமிகளுக்கு சென்னை மட்டுமல்லாது சித்தூர் உள்ளிட்ட ஆந்திர பகுதி மக்களும் சீடரானார்கள். தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கு அழுக்காமல் சலிக்காமல் மனம் வீசும் விபூதியை எடுத்துக் கொடுப்பார். சிலருக்கு தானே தன் கட்டை விரலால் விபூதி எடுத்து நெற்றியில் இட்டும் விடுவார். சிறிய வேல் கொண்டு அன்பர்களின் நாவில் மந்திரம் ஏதோ எழுதும் பழக்கமும் இருந்துள்ளது. அவ்வாறு எழுதப்பெற்றவர்கள் பல்வேறு சிக்கல்களில் இருந்து விடுபட்டுள்ளனர். சிறுவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கியுள்ளனர். குழந்தைகளுக்கு விபூதி கொடுக்கும் போது நாணயங்களும் சேர்த்து கொடுப்பார். விபூதி எடுக்க சற்று தாமதமாகிறது என்றால் அவர் நாணயங்களை தேடுகிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். சுவாமிகள் அடிக்கடி சித்தூர் செல்வார். தபோவனம், திரௌபதி அம்மன், போடிமலை போன்ற இடங்களில் சுவாமிகளுக்கு அன்பர்கள் பாத பூஜை செய்வர். பௌர்ணமியில் முன்னிரவில் தொடங்கும் பூஜை சில முறை நள்ளிரவு வரை நீடிக்கும். அப்போது சிலை போல் சலனம் ஏதுமின்றி நிஷ்டையில் இருப்பார் சுவாமிகள். அவருடைய நிஷ்டை கலைந்த பிறகே தீபாராதனை செய்வார்கள். சுவாமிகள் நிஷ்டை கலைந்து விழிக்கும் போது அவரின் பார்வை தங்கள் மீது படாதா என பலரும் அவர் முன் முண்டியெடுத்து நிற்க, சுவாமிகளோ அண்ணாந்து வானத்தையோ விட்டத்தையோ பார்த்துவிட்டு பிறகே அன்பர்களை பார்த்து ஆசீர்வதிப்பார். ஒரு பகல் பொழுது போடிமலையில் பூஜை. உயர் போலீஸ் அலுவலர் ஒருவர் பூஜைக்கு வந்தார். சுவாமிகள் நிஷ்டை களையவே இல்லை. சுப்பிரமணிய நாயக்கர் என்பவர் அவரது நிஷ்டையை களைக்க முயன்றார். சுவாமிகளின் காதருகில் வேகமாக மணி அடிக்க சட்டென்று சிலித்துக் கொண்டு சுவாமிகள் நிஷ்டையை களைந்தார். உடனே அருகில் இருந்த பாறையில் கையை ஓங்கி அடித்துக் கொண்டார். நிலைமையை உணர்ந்த அதிகாரி சுவாமிகளின் பாதங்களில் விழுந்து தனக்காகத்தான் அப்படி செய்தனர் என்று கூறி மன்னிப்பு கேட்டுள்ளார். சுவாமிகள் சகஜ நிலைக்கு திரும்ப நெடுநேரம் ஆகியுள்ளது. சிவமணி என்பவரின் தந்தைக்கு 1964 கேன்சர் வந்து சென்னையில் அறுவை சிகிச்சை செய்து சரியானது. ஆனால் சில அறிகுறிகளை கூறி அப்படி ஏதும் தெரிந்தால் உடனே வருமாறு சொல்லி அனுப்பினார்கள் டாக்டர்கள். அந்த அறிகுறிகள் 2 ஆண்டுகளில் தோன்றத் தொடங்க பயந்த குடும்பத்தினர் மௌனகுரு சுவாமிகளிடம் விஷயத்தை சொல்லியுள்ளனர். சுவாமிகள் பச்சிலை மூலிகை மற்றும் ஒரு கிழங்கு இவற்றை தந்து அரைத்து பூசச் சொல்லியுள்ளார். 1 வாரத்தில் அவரின் தந்தை குணமடைந்துள்ளார்.
வள்ளிமலையில் சுவாமிகள் இருந்தபோது ஒருநாள் சுவாமிகளை காணவில்லை என்ற தகவல் பரவியது. கவலைப்பட்ட அன்பர்கள் சுவாமிகளின் படத்துக்கு முன் சீட்டெழுதி போட்டார்கள். அதில் ஒரு வாரத்தில் சாமிகள் தரிசனம் தருவார் என்று வந்தது. அந்த சமயத்தில் சாமிகள் வள்ளிமலை குகையில் சமாதி நிலையில் இருந்துள்ளார். ஒருநாள் அந்த பகுதியில் ஆடு மேய்க்க வந்தவர் சாமிகளை பார்த்துள்ளார். சாமிகள் ஆடாமல் அசையாமல் வெகுநேரம் இருந்ததைக் கண்டு அவர் இறந்து விட்டார் என கருதி அவரை அப்படியே தூக்கி கொண்டு ஆசிரமத்திற்கு வந்துவிட்டார். உயிரற்ற உடல் போல் இருந்தாலும் சாமிகளின் கண்களில் மட்டும் கண்ணீர் வந்து கொண்டிருந்ததைக் கண்ட பக்தர்கள் மருத்துவரை வரவழைத்து அவருக்கு சிகிச்சை அளித்த பின் சாமிகள் கண் திறந்துள்ளார். பிறகு சகஜ நிலைக்கு வந்த சாமிகள் நிலை அறிந்து வருத்தமடைந்துள்ளார். நிர்விகல்ப சமாதி நிலை போன்ற ஒரு தவத்தில் இருந்தபோது அதன் மகத்துவம் தெரியாமல் கலைக்கப்பட்டதால் சாமிகளின் சக்தி நிலை வெகுவாக பாதிப்படைந்துள்ளது. அப்போதிருந்தே சாமிகளின் உடல்நிலை மோசமடைந்தது. இனியும் மலை மேல் ஏறி இறங்குவது சிரமம், எனவே சமவெளியில் ஆசிரமம் அமைக்கலாம் என்றெண்ணிய அன்பர்கள் வள்ளிமலை சித்தூர் சாலையில் தங்கால் கிராமத்தில் சாலையோரம் இடத்தை வாங்கினர். சாமிகள் அந்த இடத்தை சோலைவனமாக்கினார். ஆசிரமத்தின் முன்புறம் ஓடுவைந்த சிறிய அறை, உள்ளே பாதாள அறை, சுவாமிகள் தவமிருக்கும் அறை. மரச்சாய்வு நாட்காலியில் சாமிகள் அமர்ந்திருப்பார். ஒரு பெரிய அலுமினிய பாத்திரத்தில் வெல்லம் பழச்சாறுகள் சேர்ந்த பானகம் செய்து வெளியில் வைத்து விடுவார். போவோர் ஒருவர் குடித்துச் செல்வார்கள். சாமிகளின் கைகளால் குடிக்க விரும்புவோருக்கு அவரே தருவார். இதே சமகாலத்தில் வாழ்ந்த மற்றொரு மகானான பூண்டி சாமிகளுக்கும் மௌனகுரு சுவாமிகளுக்கும் நல்ல தொடர்பு இருந்துள்ளது. ஒருமுறை பூண்டி மகானின் காலில் சிறு விரல் அருகே புற்றுநோய் ஏற்பட்டிருந்தது. அதை மௌனகுரு தன் பச்சிலை மருத்துவத்தால் குணப்படுத்தி இருக்கிறார். அதேபோல மௌனகுருவுக்கு முழங்காலில் வலி ஏற்பட்டு நடக்க முடியாமல் சிரமப்பட்ட போது அவர் குருஜி சுந்தர்ராம் சுவாமிகளின் உதவியை நாடியிருக்கிறார். குருஜியோ ஹோமம் வளர்த்து மௌனகுருவின் முழங்கால் வலிக்கு நிவாரணம் தந்திருக்கிறார். தன் பிரச்சனைக்கு வேறொருவரை நாடுவதும் மற்றவர்களின் பிரச்சனைகளை தாமே தீர்த்து வைப்பதும் இவரின் கருணைக்கு உதாரணங்கள். 3/5/1971 சுவாமிகள் தன் பூத உடலை மறைத்துக் கொண்டார். வேலூர் மாவட்டம் பொன்னையில் இருந்து சித்தூர் செல்லும் சாலையில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தங்கால். இந்த கிராமத்திற்கு சென்னையில் இருந்து சோளிங்கர் வழியாக செல்லலாம். மேலும் வேலூர், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆட்காடு ஆகிய ஊர்களில் இருந்தும் செல்லலாம். சித்தூர், திருப்பதி, திருத்தணி, வள்ளிமலை போன்ற தலங்களுக்கு செல்லும் போது அனைவரும் தரிசிக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஜீவசமாதி ஆலயம்தான் தங்கால் பொன்னை மௌனகுரு சுவாமிகளின் அதிஷ்டானம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.